ஒரு பரபரப்பான விமான விபத்து இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கிறது. மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார். சம்பவ இடத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்படி ஒரு கோர விபத்து, அங்கு இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், மகாராஷ்டிரா அரசியலில் குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுக்கு இது எவ்வளவு பெரிய பேரிழப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது, யார் இந்த அஜித் பவார், எதனால் இவ்வளவு முக்கியத்துவம் வந்திருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பிரதமரில் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவரில் இருந்து பல்வேறு தலைவர்கள் இந்தியா முழுக்க மாநிலம் கடந்து பலரும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவாரினுடைய மரணத்திற்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஜித் பவார் இன்று காலை 8:45 மணிக்கு அவர் விமானம் தரையிறங்கும் போது, ஒரு தனி விமானம் பாராமதி அவருடைய தொகுதியில் தரையிறங்கும் போது விமானம் தவறுதலாக அது கிராஷ் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி ஒரு 9:30 மணிக்கு பிறகு தான் வருது. சம்பவ இடத்திற்கு மீடியாக்கள் போகிறார்கள். பார்த்தா ஏறத்தாழ விமானம் எரிந்து பெரிய அளவுக்கு ஒரு 90% எரிந்து கருகி சாம்பலாகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனுடைய அந்த ஒரு ஃப்ளைட்டுன்னு எடுத்திங்கன்னா அதனுடைய அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருக்குலைந்த நிலையில் எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியான நிலையில் தான் பார்க்கப்பட்டது. ஸ்பாட்டுக்கு மீடியா போகும்போதே உள்ளே இருந்த யாருமே உயிரோடு இல்லை. எல்லோரையும் இங்கேருந்து இருந்த வண்டிகளில் அங்கே இருந்த லோக்கல் மக்களை அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல சிலருக்கு உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே ஏறத்தாழ ஒரு 9:45 மணி வாக்கிலேயே அஜித் பவார் அவர்கள் உயிரிழந்தார், அவரோடு போன மற்ற 5 பேரும் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியானது. என்ன நடந்தது? இன்று காலை பாராமதி அவருடைய தொகுதி, ஏறத்தாழ 36 ஆண்டுகளாக அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் அஜித் பவார் அவர்கள். அவருக்கு வயசு 66. ஸோ ஒரு 36 வயதிலிருந்து 30 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாராமதி தொகுதினா அது அஜித் பவார் தான், அவருடைய முகம்தான். அந்த மக்கள் 7-8 தேர்தல்களாக அவரை மீண்டும் 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 தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர். அவர் தன்னுடைய தொகுதியில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேலி இருந்தது, சில அரசு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறார். அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் சில நிகழ்ச்சிகள், துணை முதலமைச்சராகவும் சில நிகழ்ச்சிகள், இதற்காக அவர் பயணப்படுகிறார் அஜித் பவார். அவரோட பார்த்திங்க அப்படின்னா அவருடைய PSO பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், பாடிகார்டு ஒருத்தவங்க, அதே போல் PA, இது போக 2 பேர் கேபின் குரூ, அங்கே பார்த்திங்கன்னா PICன்னு சொல்லுவாங்க, பைலட் இன் கமாண்ட், அவங்களும் விமானத்தினுடைய பைலட்டும் கோ பைலட் FO ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இவங்க 5 பேரும் தான் விமானத்தில் பயணப்படுறாங்க. விமானம் பாராமதியில் ஓடுதளத்தில் என்ன விமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லியர் ஜெட் 45 ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த விமானம் ஒரு மீடியம் சைஸான பிஸ்னஸ் ஃப்ளைட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனுடைய ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஹையர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ஓடுதளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓடுதளம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்பாகவே விமானம் லேண்ட் ஆக வேண்டியது கரெக்டாக ஓடுதளத்தில் இறங்காமல் அதற்கு கொஞ்சம் முன்னாடியே விழுந்ததுனால இமீடியட்டாக கிராஷ் ஆகக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னு அந்த இடத்தில், சம்பவ இடத்தில் நேரிலிருந்து பார்த்த ஐவிட்னஸ் ஒருவர் மீடியாவுக்கு பதிவு செய்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐவிட்னஸினுடைய இது NDTV ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ஷாக், காண்ட் சே மச் அபவுட் திஸ் வாட் எவர் ஐ ஹேவ் சீன். என்னால் அளவுக்கு அதிகமாக அதை குறித்து சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பதட்டமாக இருக்குது. பிளேன் கரெக்டாக தான் வந்தது ரன்வேல, ஆனால் ஒரு 100 அடி முன்னாடியே விழுந்துருச்சு, அதனால தான் இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு, நாங்களாம் ஓடுறதுக்குள்ளேயே அது பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு என்பதாக அவங்க நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். DGCA நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், விமான போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, அதனுடைய தரப்பில் சொல்லப்பட்டது இந்த 5 பேர் தான் கேபின் குரூ, ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. அவங்க இந்த விமான விபத்து இப்போ அஃப்கோர்ஸ் இதுக்கடுத்து ப்ராப்பராக அதனுடைய பிளாக் பாக்ஸு மற்ற விஷயங்கள் என்பது எப்போதும் போல போகும். ஆனால் அவங்க யாரும் உயிர் பிழைக்கலை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், விமானத்துறை போக்குவரத்து துறை இயக்ககம், அவங்க இதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த 5 பேர் போன குரு அப்படிங்கிறதையும் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய, வெறும் மகாராஷ்டிரா மட்டுமே ஒரு அந்த துக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாடு முழுக்க இன்றைக்கு அநேகமாக குடியரசுத் தலைவருடைய உரை நம்ம இதை பேச ஆரம்பிக்கிற சமயத்தில் அவங்க உரையை நோக்கி 11 மணிக்கு வருது. அந்த உரைக்கு பிறகு ஒத்தி வைக்கப்படுமா இல்லை அதுவே நடக்குமா என்பதற்கான கேள்விகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் NDAவில் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்பதை தாண்டி நாடு முழுவதும் மதிக்கப்படுகிற ஒரு தலைவராக, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் இருக்குது, நம்ம வைப்போம் பின்னாடி பேசுவோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு நீங்கள் 36 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் ஒரே தொகுதியில் திரும்ப திரும்ப ஜெயித்து வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பல அரசுகள் மத்தியில் மாறிய போதும் அதில் பங்களித்திருந்திருக்கிறார். அப்படியான விஷயத்தில் அவர் ஒரு மதிப்புக்குரிய தலைவராகத்தான்
அத்தனை தலைவர்களும் நீங்கள் இந்த இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இல்லை தனித்து நிற்கக்கூடியது, தனியாக இருக்கக்கூடிய கட்சிகள், இப்படியெல்லாம் இல்லாமலே அவர்கள் அதை பார்க்கிறார்கள். இவருக்கும் சரத்பவாருக்கும் என்னதான் சண்டை இருந்தாலும், அவருடைய கட்சியை உடைச்சிட்டே வந்து இவர் சின்னத்தை எடுத்திருந்தாலும், சரத்பவார் பெரிய அளவுக்கு சட்ட ரீதியிலான சண்டை ஒரு பக்கம்னாலும், எந்த இடத்திலும் அஜித் பவாரை பெருசாக அவர் விட்டு கொடுத்து பேசியதும் இல்லை. அவருடைய தங்கை சுப்ரியா சுலே, சரத்பவாருடைய மகள், அவங்களுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு பெரிய இதில் ஆனதில்லை. ஏதாவது ஒன்று நல்லது கெட்டது அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் தான். பிரதமருடைய இரங்கலை பார்க்குறோம். அஜித் பவார்ஜி கிராஸ் ரூட்லேருந்து மக்களோட இணைந்தவராக இருந்திருக்கிறார். அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது, அந்த கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மக்களுக்கு எப்போதும் முன்னணியிலிருந்து உழைத்தவராக இருக்கிறார். அவருக்கு நிர்வாகம் அப்படிங்கிறது தெரியும். ஏழை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இவங்களுக்காக அவர் செய்த பணிகள் என்றைக்கும் நினைவு கூறத்தக்கது. திடீரென அவருடைய உயிரிழப்பு என்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கும் எண்ணிலடங்காத தொண்டர்களுக்கும் என்னுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி என்பதாக அவருடைய பதிவு இருக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னால் அதை இம்மீடியட்டாக தாங்க முடியல. ரொம்ப அழுத்தமான ஒரு அதிர்ச்சி. அதே போல் என்னால் வார்த்தை இல்லாத நிலைக்கு நான் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அஜித் பவார் அவர்களுடைய மரணம் என்பது பேசஞ்சர்ஸ் இறந்தாங்கங்கிறது ரொம்ப வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு மாதிரி தான் அது ஃபீல் ஆகுது. அவருடைய அங்கிள் சரத்பவார்ஜி, அதே போல் அஜித்தோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் இது பண்ணுறேன். இந்த விவகாரம் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். த இன்சிடென்ட் நீட்ஸ் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் என்கிற வார்த்தையை மம்தா பானர்ஜி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ இது வந்து மற்றும் ஒரு ரியாக்ஷனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அஜித் பவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிரா அரசியலில் ஆப்வியஸ்லி இப்போ சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்தார் அஜித் பவார். என்ன அப்படின்னா, அவர் இந்தியா கூட்டணியில் அவர் சொந்த கட்சியிலேருந்து உடச்சிட்டு தான் வெளில வந்திருக்காரு. சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இப்போ சரத்பவார் கிட்ட சின்னம் இல்லை, இவர்கிட்ட தான் அந்த கடிகார சிம்பிள் இருக்குது, வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்டேட்டு முழுக்க பிஜேபி கூட்டணி. ஆனால் புனேவினுடைய, மகாராஷ்டிராவினுடைய புனே, அங்கே நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில், நகராட்சி தேர்தலில் தன்னுடைய தாய் கட்சியோட சேர்ந்து நான் போட்டிடுறேன்னு அவர் போனார். சுப்ரியா சுலேவும் அஜித் பவாரும் ஒரே மேடையில் ஒன்றா உட்கார்ந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் சந்திச்சு அவங்க போட்டியிடவும் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அஜித் பவாரை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவராக அங்கே இருந்து தன்னுடைய பணியை தொடங்குறாரு. ஏறத்தாழ 16 ஆண்டுகள் அங்கேயே அவர் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்திங்கன்னா ஒரே நேரத்தில் லோக்சபாக்கும் அதே போல் அசம்பிளிக்கும், எம்எல்ஏ எம்பி ரெண்டுத்துக்குமான தேர்தலில் 1991ஆம் ஆண்டு நின்று ரெண்டிலுமே அவர் வந்து வெற்றி பெறுகிறார். ஆனால் எம்பியாக போவதை விடவும் எம்எல்ஏவாகவே நான் தொடர்றேன் என்கிற முடிவை அவர் எடுக்கிறார். அந்த 1991 இன்றைக்கு காலை அவர் உயிரிழக்கிற வரை 26 ஆண்டு, 26 + ஒரு 10, ஏறத்தாழ 35 ஆண்டுகள் அவர் முழுக்க அந்த மக்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அவர் ஒரு முறை கூட ஜஸ்ட் மிஸ்லெல்லாம் வெற்றி பெறலை. குறைஞ்சது இந்த நீங்கள் 91 அவருக்கு போட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த 8 தேர்தல்களில் ஒரு முறை கூட 50,000த்துக்கு கம்மியான வாக்கில் அவர் ஜெயிச்சதில்லை. குறைஞ்சபட்சம் அவர் ஜெயிச்சதே 50,000 வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது தான். அது 99. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் 2009 அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளோ பெரிய செல்வாக்கு கொண்ட ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார். இந்த 8 ஆண்டுகளில் பொறுத்த வரைக்கும் முதல் 3 தேர்தல்களில் அவர், முதல் 2 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி, அப்போ உடச்சிக்கிட்டு சரத்பவார் வெளியில் வரல, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்து சரத்பவார் வெளியில் வந்த பிறகு தேசியவாத காங்கிரஸினுடைய பிரதிநிதியாக அவர் இருந்திருக்கிறார். இவ்வளவு நீண்ட ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வேறு எந்த தலைவர்களுக்கும் இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகத்தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவர் 36 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறாருங்கிறத தாண்டி துணை முதலமைச்சராக ஏறத்தாழ மிக நீண்ட காலம் மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சராக தொடர்ந்து இல்லைனாலும் விட்டு உடஞ்சிருந்தாலும் மிக நீண்ட காலம் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் என்கிற பெருமைக்குரியவராகவும் சரத்பவாருடைய பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. யாருன்னு பார்த்தா பிருத்திவிராஜ் சவான் அவர்களுடைய அமைச்சரவை, அதே போல் ஃபட்னாவிஸனுடைய அமைச்சரவை தேவேந்திர ஃபட்னாவிஸ். அவர் இதுக்கு முன்பாக ஒரு 3 நாள் அவர் ஒரு அரசு வச்சுருந்தார். 3 நாளில், அதாவது யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, அது ஒரு இது யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. ஆனால் 2வது பெரிய கட்சி ஆகிய பாஜகவை விடிய காலையில் அவசரமாக சீஃப் மினிஸ்டராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அன்றைக்கு இருந்த
ஆளுநர் பகத்சிங் கோஷாரி. அந்த பகத்சிங் கோஷாரிக்கு இன்றைக்கி பத்மபூஷன் விருதெல்லாம் பத்ம விபூஷன் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு இப்படி சட்டவிரோதமாக மெஜாரிட்டி இல்லாதவங்களை கொண்டு வந்து ஆட்சியில் பதவி ஏற்ற வச்சதுக்கான ஒரு கேள்வி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அதை விடவும் மிக முக்கியமானது 3 நாள் தான் அந்த அரசு இருந்தது. அதுலேயும் துணை முதலமைச்சராக பதவியில் இருந்தார். இப்போதும் துணை முதலமைச்சராக ஃபட்னாவிஸ் இருக்கிறார். நடுவில் உத்தவ் தாக்கரேவினுடைய அமைச்சரவை, ஏக்நாத் ஷிண்டே இருந்த போதும் துணை அமைச்சர் அப்படின்னு ஏறத்தாழ 4 பல்வேறு முதலமைச்சர்களின் கீழ் துணை முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு லாங் டேர்முக்கு அமைச்சராகவும், ஏன்னா நீங்கள் அமைச்சராகன்னு போனால் விலாஸ்ராவ் தேஷ்முக் காலம் 2004 பல்வேறு நேரங்களில் அவர் அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இருக்கிறது. 2004னா யோசிச்சுக்கோங்க, ஏறத்தாழ ஒரு 21 ஆண்டுகள் அமைச்சிருப்பார். இதில் தான் அவரின் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டு 70,000 கோடி இரிகேஷன் ஸ்கேம் அப்படிங்கிற மிக பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டு வெடித்தது அப்படிங்கிறது அவருடைய அந்த நீண்ட டென்யூரில். அந்த வகையில் நம்ம அப்பழுக்கு இல்லாத அப்படின்லாம் பொலிட்டிக்கலி நம்ம அப்படி ஒரு சார்ஜ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் ஊழல் குற்றவாளி என்று இவரை எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களே இவர்களை கூப்பிட்டு துணை முதலமைச்சராக்கி கட்சியை உடைச்சிட்டு வர சொல்லி சிம்பலை கொடுத்து இவர் தான் இன்றைக்கு இந்த மக்களுக்கான தலைவர் என்று உச்சி முகரக்கூடிய அளவுக்கான சூழலையும் எதிர்கொண்டிருக்கிறார் அஜித் பவார்னு பார்க்கணும். அது தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆகட்டும் அல்லது முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே போன எலெக்ஷனில் உத்தவ் தாக்கரே கூட அவர் சேர்ந்து நிற்கிற சமயத்தில் 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தார். பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா நிற்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றி கிடைக்கிறது. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அந்த ஒரு சீட்டு அவருக்கு ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி அவருடைய கட்சிக்காரருக்கு கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு மறுத்தர்றாரு. ஏன்னா நீங்கள் இணையமைச்சர் கொடுக்குறீங்க, எனக்கு கேபினெட் தான் வேணும். பிரஃபுல் பட்டேல் ராஜ்யசபாவில் இருக்கிறார், அவருக்கு கேபினெட்டு தான் கொடுக்கணும் போது கேபினெட் முடியாதுன்றப்ப நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், வெளியிலேருந்தே ஆதரவு கொடுத்துக்கிறேன் என்பதாக தன்னுடைய அந்த ஹார்ட் பார்கெய்னிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு என்பதற்காக அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. சரத்பவாரை பொறுத்தவரை இப்போ 2 பிரிவுகளும் இதுக்கப்புறம் இந்த ஒரு வருத்தமான நேரத்திற்கு பிறகு ஒருங்கிணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா கட்சியினுடைய லெகசி நீங்கள் 1000 சொன்னாலும் சரத்பவாரினுடைய லெகசி என்பது சுப்ரியா சுலேவை விடவும் அஜித் பவாருக்கு தான் அந்த அந்த பொலிட்டிக்கல் அக்யூமன் அப்படிங்கிறது மிக கூடுதலாக இருந்தது. ஸோ தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லா பிளவுகளையும் ஆச்சரியங்களையும் கடந்து இதற்கு பிறகு ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது இந்த சூழல் நம்ம அதை பேசிக்க வேண்டாம். பட் அப்படியான ஒரு முடிவை நோக்கி தான் அது போகிறது. ஏன்னா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணது மகாராஷ்டிராவில் ரொம்ப முக்கியமாக விவசாய பெருங்குடி மக்களை அவங்க பெரிய அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு அவர் அந்த இரிகேஷனில் தான் ஸ்கேமே, நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, பாசனத்தில் ஸ்கேம் பண்ணதாக அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத வாங்கி வைத்து இருந்தது அப்படிங்கிறது மிக ஹார்ட் பார்கெயின் பண்ணி அதை நாங்கள் தான் வச்சுருப்போம்னு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், கடந்த ஓராண்டில் உயிரிழந்தவர்களுடைய விவசாயிகளுடைய எண்ணிக்கை, உயிரை மாற்றி கொண்டவர்களுங்கிறது 1000க்கும் மேலே என்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த சூழலில் அவங்க எந்த ஓட் பேங்கை ரெப்ரசன்ட் பண்ணாங்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத சூழலில் அதை மறுகட்டமைப்பு செய்வதற்கான ஒரு முக்கியமான நேரத்தில் தான் அஜித் பவாரினுடைய இந்த சோகமான மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இழப்பால் வாடக்கூடிய எல்லோருக்கும் நம்முடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மேபி இதுக்கப்புறம் டிஜிசிஏ உள்ள வரும், என்கொயரிக்கு ஆட்கள் எப்படியும் ஏதாவது குழு அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல மற்றவர்களும் வலியுறுத்துவதை போல் பிளாக் பாக்ஸை எடுப்பாங்க. மற்ற விஷயங்கள் முடிஞ்சு அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது வெளியில் வரும். சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள்.